தலைமை நீதிபதி நியமனத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே கொலிஜியம் முறையில தான் இப்ப தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார். எல்லா நீதிபதிகளும் நியமிக்கப்படுறாங்க. இதே கொலிஜியம், அதாவது அண்ணாமலை குறை சொல்லக்கூடிய இதே கொலிஜியம் சிஸ்டத்தை வெளிப்படைத்தன்மை இல்லை என்று சொல்வது தவறு அப்படின்னு சொல்லி சந்திரசூட் அவர்களே பேசியிருக்கிறாரு. அதற்போக இந்த சிஸ்டம் தான், கொலிஜியம் சிஸ்டம் தான் நீதித்துறையில் சுதந்திரமாக சிறப்பாக செயல்பட வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப தலைமை நீதிபதி சொல்வதற்கு நேர் மாற்றமாக இல்லையா அண்ணாமலை சொல்வது? இப்போ ஒரு ஆட்சி கலைப்பை பற்றி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆட்சி கலைப்பில் இப்படியான நிலையெல்லாம் இருக்குது. இப்போ 2014 மோடி வந்த பிறகு கூட மோடியினுடைய முதல் அரசுல முழு போதிய பெரும்பான்மை இல்லை. இரண்டாம் ஆட்சியில் தான் அவர்கள் பெரும்பான்மை இருந்தது. அப்போ நாடாளுமன்றத்தில் அவர்களால் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு மாநில அரசை கலைக்க முடியாத நிலையில் இருந்தார். இல்லை என்று சொன்னால் காங்கிரஸை விட மிக மோசமாக இவர்கள் சர்வாதிகார ஆட்சியை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சியையுமே கூட இவர்கள் கலைத்திருப்பார்கள். அதுதான் உண்மை. ஏதோ இவர்கள் உத்தமர்கள் போல இன்றைக்கு நாங்க அமல்படுத்தவே இல்லைன்னு, அமல்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மையை தவிர பாஜக அமல்படுத்தவில்லைன்னு அண்ணாமலை சொல்வது உண்மை இல்லை. அமல்படுத்த முடியாத அளவுக்கு உச்ச நீதிமன்றம் கடிவாளம் போட்டு வைத்திருக்கிறது. அதனால் இவர்கள் அமைதியாக இருக்கிறார். இரண்டாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக வைப்பதற்கு அழித்து விட்டது, சிதைத்து விட்டதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாரு அவர்னா, யாரோ ஒரு 3-4 நீதிபதிகள் சேர்ந்து அவர்களால் அபரிமிதமான அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களால் ஒரு சிஜேஐயை கூட அவங்களால நியமிக்க முடியுது, ஒரு தலைமை நீதியரசரை என்று சொல்லுகிறார். இப்போ இதுல கொலிஜியம் முறை அப்படிங்கிறதுல எல்லோருக்குமே கூட ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். எங்களை போன்றவர்களுக்கே அதுல கொலிஜியம் முறையில சில மாற்று கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த கொலிஜியம் முறையில் இருக்கக்கூடிய மாற்று கருத்து எல்லோருக்குமே இருக்கும். அதைத்தான் நம்முடைய தலைமை நீதியரசர் சந்திரசூட்டே ஒரு முறை பேசும்போது இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, அதுல கூட அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்ரி சிஸ்டம் ஹேவ் சம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அது எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இங்க வெளிப்படை தன்மை இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கொலிஜியம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. முதல்ல கொலிஜியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர், தலைமை நீதியரசருடைய தலைமையில் மோஸ்ட் சீனியர் 4 ஜட்ஜஸ், யார் மோஸ்ட் சீனியரோ அப்பப்ப இருக்கக்கூடிய நிலையில அந்த 4 பேர் பிளஸ் தலைமை நீதியரசர், இந்த 5 பேர் அடங்கிய அமர்வு தான் அந்த கொலிஜியம். அந்த கொலிஜியம்ல தான் யார் அடுத்த ஜட்ஜ் ஆகலாம், யார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகலாங்கிறத அந்த கொலிஜியம் முடிவெடுத்து அந்த கொலிஜியம் தன்னுடைய பரிந்துரையை ஒன்றிய சட்ட அமைச்சகத்துக்கு அனுப்பும். ஒன்றிய சட்ட அமைச்சகம் அதை ஒன்றிய அமைச்சரவையோட ஒப்புதலோடு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து குடியரசுத் தலைவர் அதை இறுதியாக அறிவிப்பார். இதுதான் இப்போது இருக்கக்கூடிய வழிமுறை. இந்த வழிமுறையில சிலருக்கு இப்போ உடன்பாடு இல்லை. ஏன்னா கொலிஜியம்ல என்ன அப்படின்னா, அந்த கொலிஜியம்லயே ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்கிறது. அப்ப அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் தான் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்தோட்டங்கள் இருக்கு. அப்ப அதற்காக நம்மை போன்றவர்கள் அங்கே என்ன சொல்றோம் அப்படின்னா, கொலிஜியம் முறைக்கு மாற்றாக இல்ல கொலிஜியம் முறையே இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் கூட அங்கே இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட வேண்டும். அதாவது எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் அங்கே நீங்க ஜுடிஷியரியில இருக்கணும் அப்படிங்கிறதை நம்மை போன்றவர்கள் வலியுறுத்துகிறார். ஆனா இப்ப அண்ணாமலை போன்றவர்கள் அப்படி அக்கறைப்பட்டு கொலிஜியம் வேண்டான்னு சொல்றாங்கன்னா இல்ல, கொலிஜியம் ஒன்றிய தங்களுடைய பேச்சை கேட்கவில்லைங்கிறத அவங்க விரும்பும். கொலிஜியம் வேண்டான்னு அவர் சொல்றதோடைய இது. ஏன்னா கடந்த ஆண்டே பாத்தீங்கன்னா அப்போதைய ஒன்றிய சட்ட அமைச்சர் கிரண் ராஜு நேரடியாகவே கொலிஜியம் முறைக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கொலிஜியம் தேவையில்லை, நம்ம புதிதாக ஒரு அமைப்பை நம்ம அதுக்கு உருவாக்கணும். எப்படி யூபிஎஸ்சி இருக்கு, எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்கு, இதை போல நீதியரசர்கள் நியமனத்திற்காக ஒரு தனியா ஒரு கமிஷன் மாதிரி அமைக்கணும், ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும், அப்படித்தான் இருக்கணுமே தவிர கொலிஜியம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுறாரு. ஸோ அந்த நிலையில் தான் இப்போ பலர் கொலிஜியம் இருக்கணுங்கிறத பேசினாங்க. ஆக கொலிஜியம் வேண்டாம் என்பது தீர்வாக அமையாதே தவிர, அதே நேரத்தில் கொலிஜியம் இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் கூட இப்போ எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் அதுல இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களாட்சியின் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுடைய கருத்தை தவிர, அண்ணாமலையோட கருத்து சர்வாதிகாரத்தை எதிரொலிக்குது. அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நான் சொல்றத கொலிஜியம் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு கொலிஜியம் பாத்தீங்கன்னா அனுப்பிய பரிந்துரைகளை பல ஆண்டுகளாக கிடப்பில் போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு கொலிஜியம் கொடுத்தவங்களை அக்செப்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு மும்பை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் கொலிஜியம் பரிந்துரைக்குது. ஆனா அவர் சோசியல் மீடியால சில போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட் எல்லாம் அன்வான்ட் போஸ்ட்னு சொல்லி அவரை கிடப்பில் போட்டிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்ணை
ப்ரப்போஸ் பண்றாங்க கொலிஜியத்துல. அப்போ அந்த பெண் மீது அதே போல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அவங்களுடைய பழைய சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் போட்டு அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க அட்வொகேட்ஸ். ஆனா அந்த அப்ஜெக்ஷனை வந்து அவங்க ஓவர் ரூல் பண்ணிட்டு அந்த அப்ஜெக்ஷன்ஸை வந்து ஆட்சேபனை வந்து கண்டுகொள்ளாமல் அவர் இன்னைக்கு நியமிச்சிட்டாங்க. அவர் இப்போது பணியில் இருக்கிறார். ஆக இப்படி அந்த கொலிஜியத்தை வந்து கொலிஜியத்தினுடைய அதிகாரத்தை, கொலிஜியத்தினுடைய செயல்முறையை, செயல்பாட்டை மதிக்காத வகையில் தான் இப்போதைக்கு ஒன்றிய சட்ட அமைச்சகம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை போன்றவர்கள் வந்து இன்றைக்கு கொலிஜியத்துக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள். அந்த வழக்கம் போல வந்து இவங்க வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் நான் இந்த பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து தெம்போத்திராணியும் இல்லை. அதனால என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ், எல்லாத்துக்கும் காரணம் நேரு என்பதை போலத்தான் அவர்கள் பிரதமர்ல இருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இதையும் காங்கிரஸோட கணக்கில் அவர்கள் எழுதப்பாங்க.